ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் சத்யசாயி பாபாவின் அஷ்டோத்தரத்தில் 29வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி ஷிரடி சாயி அபேத சக்தியாவதாராய நமக என்பதாகும். அபேதம் என்றால் என்ன? வேற்றுமை இல்லாதது. பேதம் என்றால் வேற்றுமை, அபேதம் என்றால் வேற்றுமை இல்லாதது, வித்தியாசம் இல்லாதது. ஷிரடி சாயிக்கும் சத்யசாயிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவருக்கு என்ன பெருமைகள் இருந்ததோ, அவரிடம் என்ன கருணை இருந்ததோ, அவரிடம் எந்த அருள் வெளிப்பட்டதோ அதே அத்தனையும் சத்யசாயி பாபாவிடமும் வெளிப்பட்டது. அதே அவர்களுடைய பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சாய்பாபா சத்யசாயி பாபா தன்னை அவதாரம் என்று அறிவித்து கொண்ட பொழுது அவர் தன்னை பாபா சாய்பாபா என்று தான் சொன்னாரே தவிர சத்யசாயி பாபா என்றெல்லாம் சொல்லவில்லை. சாய்பாபா என்றார். அவருடைய பெயர் சத்யா, ஆனால் சத்யசாயி பாபா என்று அவரை அழைக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்த பொழுது ஷிரடியில் வாழ்ந்த சாய்பாபாவிற்கும் புட்டபர்த்தியில் வாழ்ந்த சாய்பாபாவிற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக இவரை புட்டபர்த்தி சாய்பாபா என்றும் அவரை ஷிரடி சாய்பாபா என்றும் அழைத்தார்கள். ஆனால் உண்மையில் அந்த இருவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் செய்த அதே அற்புதங்களை இவரும் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த அதே வாக்குறுதிகளை இவரும் கொடுத்திருக்கிறார். அவர் தன் பக்தர்களை எப்படி அன்போடு நேசித்தாரோ அதே போல இவரும் தன் பக்தர்களிடம் அன்பும் பாசமும் கருணையும் கொண்டவர். ஒருமுறை ஒரு வயதான பக்தர், அவர் தினசரி ஷிரடி சாய்பாபாவிற்கு பூஜை செய்பவர். அவர் சத்யசாயி பாபாவை பார்க்க வந்தவுடன் அவரிடம் பாபா கேட்டார், உன்னுடைய உண்மையான பக்தியை நான் பாராட்டுகிறேன், ஆனால் நீ ஏன் மற்றவர்களிடம் போய் உதவி கேட்கிறாய், என்னிடம் கேளேன் என்றார். இப்படி பல இடங்களில் அவர் தான் ஷிரடி சாய்பாபா என்று நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சாய்பாபாவை ஷிரடி சாய்பாபாவுக்கும் சத்ய சாய்பாபாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரே சாய்பாபாவை நான் வணங்குகிறேன் என்றுதான் இதற்கு பொருள். ஓம் ஸ்ரீ சாயி ஷிரடி சாயி அபேத சக்தியாவதாராய நமக.